வணக்கம். நாம இன்றைக்கு பாடம் 36 அந்த பாடத்துல உள்ள பயிற்சிகள பார்க்க போறோம். உங்களுடைய அ வீடியோவுல இந்த பயிற்சிய நீங்க நல்லா பாருங்க. எழுதி பாருங்க. இப்போ முதல் பயிற்சி. நான் சினிமா பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். நான் சினிமா பார்க்க நம்ம சொல்லியிருக்கோம் பார்க்க, படிக்க, எழுத, சாப்பிட அதாவது ஒரு இன்கம்ப்ளீட்டா. அப்ப அதுக்கு என்ன? அது கூட அந்த வெர்பு என்னது? அந்த வெர்புல என்ன செய்யணும்? நம்ம இப்ப பார் அப்படிங்கிறது வெர்பு. நம்ம பார்க்க அப்படின்னு எழுதுறோம்ல. அந்த வாக்கிய அமைப்புக்கு பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். பார் போய்க் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த பார்க்க, எழுத, சாப்பிட இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பாடத்துல நடத்தியிருக்கோம். நெறைய அத சொல்லியிருக்கோம். அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் போய்க் கொண்டு இருக்கிறேன். சென்று கொண்டு இருக்கின்றேன். இதுல என்ன டென்ஸ் இருக்கு? பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதாவது தொடர் நிகழ்காலம். அப்போ அந்த போய்க் கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறதுக்கு என்ன வெர்பு? அந்த பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா வெர்பு பிளஸ் அந்த பிரசன்ட் கன்டினியூஸ குறிக்கிறதுக்கு என்ன சேர்க்கணும்? அத நீங்க யோசிச்சு எழுதணும். அது உங்களுக்கு தெரியும். சினிமா அது ஒரு நவுன் தான். அதனால அத எழுதிக்கலாம் அப்படியே. பார்க்க போய்க் கொண்டிருக்கிறேன். இதுதான் நீங்க படிச்ச பாடத்த பயன்படுத்துற முறை. ஐ அம் கோயிங் டூ சீ எ பிக்சர். அப்ப இந்த முதல் பயிற்சிய எழுதி பாருங்க. அடுத்தது 2வது பயிற்சி பார்க்கலாம். பம்பாயில் மிட்டாய் விற்பனை அதிகம். ஸ்வீட் சேல்ஸ் ஆர் ஹை இன் பாம்பே. அதாவது பம்பாயில், பம்பை, மும்பை, பம்பை அது ஒரு ஊரோட பெயர் தான். பம்பாயில் அந்த இல் வேற்றுமை உறுப்புக்கு என்ன எடுக்கணும்? மிட்டாய் உங்களுக்கு நம்ம பாடத்திலயும் படிச்சிருக்கோம். ஸ்வீட்ஸ் மிட்டாய் அதுக்கு என்ன இது எழுது? அது ஒரு நவுன் தான். விற்பனை அதிகம். சேல்ஸ் நெறைய. அப்போ விற்பனை அதிகம். இதுதான் நீங்க ஹிந்தியில எழுத வேண்டிய அ முயற்சி பண்ணி எழுதக்கூடிய விஷயங்கள். அப்போ பம்பாயில் மிட்டாய் விற்பனை அதிகம். படிப்பு அதிகம். எழுதுவது அதிகம். அந்த மாரிலாம் வந்தா என்ன செய்யணும்? அத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது 3வது பயிற்சி போகலாம். யாரிடமிருந்து இந்த சகிப்புத்தன்மையை படித்தாய்? யாரிடம் இருந்து? ஃப்ரம் whom did you get? படித்தாய். இந்த இடத்துல பெற்றாய்ங்கிற மீனிங்ல வருது. இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல சென்டென்ஸ் அமைக்கும்போது சகிப்புத்தன்மையை பெற்றாய் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். டிட் யூ கெட் திஸ் பேஷன்ஸ்? இந்த சகிப்புத்தன்மை யார்ட்டப்பா நீ படிச்ச? யார்ட்டப்பா கிடைச்ச? யார்ட்டேருந்து கிடைச்சதுப்பா உனக்கு? அந்த மாரி சொல்றது. அப்ப யாரிடம் இருந்து? யாரு பிளஸ் இடம் இருந்து. அது யாருக்கு என்ன வேர்டு தெரியும்? இடம் இருந்து. இருந்து, உடன், ஓடு, கொண்டு அதெல்லாம் நம்ம யார் என்ன போடணும்? அத ஒண்ணு படிச்சிருக்கோம். இந்த சகிப்புத்தன்மையை அது நம்ம பாடத்துல வருது. சகிப்புத்தன்மையை ஐ ஐ வருது. அதுல வேற்றுமை உறுப்பு சகிப்புத்தன்மை. படித்தாய் அது வந்து ஒரு வெர்பு. அப்ப அந்த வெர்ப நீங்க படித்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன வெர்பு? அத படித்தாய்ங்கிற பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அங்க இங்கிலீஷ்ல டிட் யூ கெட்ன்னு இருக்கு பாருங்க. அப்போ நம்ம அந்த பாஸ்ட் டென்ஸ கூட ஒரு சில இடத்துல பார்த்தோம்னு நெனைக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத நம்ம கவனிக்கலாம். அந்த பயிற்சி 3ல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம், யாரிடம் இருந்து, அந்த இருந்துக்கு என்ன போடணும்? இந்த சகிப்புத்தன்மையை, இந்த ஐ சகிப்புத்தன்மை பிளஸ் சகிப்புத்தன்மை. படித்தாய், பெற்றாய் அப்படிங்கிறத நீங்க என்ன வெர்பு போடணும் பார்த்துக்கோங்க. அடுத்த பயிற்சி 4வது பயிற்சி. அன்போடு தியாகத்தையும் நாம் பிறருக்காக செய்கிறோம். அன்போடு தியாகத்தையும் நாம் பிறருக்காக செய்கிறோம். We make sacrifices for others with love. அன்போடு அன்போடு ஓடு, உடன், ஓடு, கொண்டு அதெல்லாம் நம்ம படிச்சோம். அந்த அன்போடு அன்பு பிளஸ் ஓடு. அப்ப அந்த அன்போடுக்கு என்ன சேர்க்கணும்? தியாகத்தையும் தியாகம் பிளஸ் தியாகத்தையும் தியாகம் இந்த அதுக்கு என்ன வேர்டு இந்த பாடத்துல இருக்கு. தியாகத்தையும்
நாம் தெரியும். பிறருக்காக, மற்றவர்களுக்காக செய்கிறோம். செய்கிறோம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ப்ளூரல்ல இருக்கு. செய்தலுக்கு என்ன வெர்பு? அது கூட அந்த செய்கிறோம் அப்படிங்கிறத செய்யணும்னா, என்னென்ன அதில அந்த வெர்புல நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. அன்போடு தியாகத்தையும் நாம் பிறருக்காக செய்கிறோம். வி மேக் சாக்ரிஃபைசஸ் ஃபார் அதர்ஸ் வித் லவ். அடுத்த பயிற்சி பாருங்க. 5வது பயிற்சி. நல்லவர்கள் மூலம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்லவர்கள் மூலம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are also learning knowledge from good people. அப்ப நல்லவர்கள். நல்லவர்கள்னா நல்ல மனிதர்கள்ங்க கூட எழுதலாம். நல்ல மக்கள் கூட எழுதலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு வேர்ட் அந்த இடத்துல போடலாம். மூலம் நம்ம படிச்சோம். மூலம், கொண்டு, இருந்து, ஆல், உடன், ஓடு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். அப்ப நல்லவர்கள் மூலம். ஞானம் பிளஸ் ஐ ஞானத்தை. ஐக்கு என்ன போடணும்? ஞானம் அந்த வேர்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஞானம்ங்கிறது இம்மு முடியுது. சமஸ்கிருத வார்த்தை. அப்போ ஹிந்தியில அது என்னவா மாறும்? நெறைய திருப்பு அப்பப்ப அது வரும். அந்த மாரி வரக்கூடிய இடத்துல பூரா சொல்லியிருக்கோம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு அதை எழுதலாம். அப்புறம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா லேர்னிங். கொண்டு இருக்கிறோம். கன்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். படித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு வேற வேர்டு. கற்றுக்கொண்டு இருக்கிறோம்ங்கிறதுக்கு வேற வேர்டு. அப்போ தல நல்லவர்கள் மூலம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are also learning knowledge from good people. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். 6வது சென்டென்ஸ். நல்ல பாடகர் பிரபல்யம் அடைகிறார். A good singer is becoming popular. நல்ல பாடகர் நல்ல பிரபல்யமாகிறார்ங்கிறது எப்படி எழுதுறது? நல்ல பாடகர். பாடகர் அதில் ஒரு மதிப்பு இருக்கு. அப்போ அதில் வந்து நம்ம மதிப்பு காமிக்கணும். நல்ல பாடகர் தெரியும். பிரபல்யம். பிரபல்யம்ங்கிறது வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு. பிரபல்யம். இதுக்கு நம்ம ஹிந்தியில வேற வேர்டு கூட நம்ம படிச்சிருக்கோம். பிரபல்யம்னா ரொம்ப புகழ். அடைகிறார், பெறுகிறார். அப்போ அந்த அடைகிறார், பெறுகிறார்ங்கிறதுக்கு என்ன வேர்டு? அத கொஞ்சம் படிச்சு நீங்க யோசிச்சு எழுதலாம். அடுத்த சென்டென்ஸ் 7வது வாக்கியத்துக்கு பார்க்க போறோம். 7வது சென்டென்ஸ். நல்ல திறமைசாலிகள் இந்திய நாட்டில் இருக்கின்றனர். There are highly talented people in India. அதாவது நல்ல திறமைசாலிகள். திறமைசாலிகள்ங்கிறதுக்கு என்ன வேர்டு? ப்ளூரல்ல இருக்கு திறமைசாலிகள். இந்திய நாட்டில், நம்ம நாட்டில், இந்திய நாட்டில், பாரத திருநாட்டில் இருக்கின்றனர். இருக்கின்றனருக்கு என்னது ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். அப்ப இந்திய நாட்டில் அந்த இல் ஒரு வேற்றுமை வருது. நல்ல திறமைசாலிகள் இந்திய நாட்டில் இருக்கின்றனர். அப்ப நீங்க எழுதும்போது நல்ல அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. திறமைசாலிகள் ப்ளூரல். அப்ப அங்க நல்லல அந்த மதிப்பு ப்ளூரல் மதிப்பை காமிக்கணும். இந்திய நாட்டில் அது சாதாரண நவுனில் எழுதிடலாம். இருக்கின்றனருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரே எழுத்தோட நீங்க முடிச்சுக்கலாம். எழுதி முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த பயிற்சி பார்க்கலாம். 8வது பயிற்சி. நாம் ஞானிகளுக்கு மரியாதை செய்து கொண்டு வருகிறோம். மரியாதை செய்துங்கிறதுக்கு நம்ம ஒரு பிராக்கெட்லேயே உங்களுக்கு ஹிந்தியில் என்ன எழுதணும் கொடுத்துட்டோம். இஜ்ஜத் கர்த்தே ஆரேன். இஜ்ஜத் மதிப்பு. கர்த்தே ஆரகே. கருங்கிறது செய்ன்னு படித்தோம். மரியாதை செய்து கொண்டு வருகிறோம்னு இருக்கு. அப்போ அந்த செய்து கொண்டு வருகிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. அதுக்கு அங்கே என்ன இருக்கு பாருங்க. இஜ்ஜத் கர்த்தே ஆ ரஹே ஹே. இஜ்ஜத் மதிப்பு. கர்த்தே ஆ ரஹே ஹே. செய்து கொண்டு வருகிறோம். வருகிறோம்ங்கிறதுக்கு ஒரு ஆ போட்டுட்டு பாருங்க. ஆனா வான்னு படிச்சிருக்குமா. ஆ ரஹே ஹே. நாம் ப்ளூரல். ஞானிகளுக்கு இக்கு ஒரு வேற்றுமை உருவு இருக்கு. மரியாதை செய்து கொண்டு வரோம் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். அப்ப நீங்க எழுத 2டே வேர்டு. நாமுக்கு என்னது? ஞானிகளுக்கு. இக்கு அது அந்த வேற்றுமை உறுப்பு சேர்க்கணும். We are paying respect to the monks. ஞானிகள் மாங்ஸ். அவங்களுக்கு நாம மரியாதை செஞ்சுட்டு இருக்கோம். We are paying respect to the monks. அப்புறம் பயிற்சி 9 பார்க்கலாம். இமயமலை மிக உயர்ந்த மலை. The Himalayas are the highest mountains. Himalay are the highest mountains. இமயமலை. அது உங்களுக்கு அப்படியே எழுதிடலாம். மிக உயர்ந்த மலை. பெரிய உயர்ந்தங்கிறதுக்கு மிக உயர்ந்த மலை. உயர்ந்தக்கு என்னது? மலைக்கு என்னது? அது இந்த பாடத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம் தான்.
அடுத்த 10வது வாக்கியம். பாபநாசம் ஒரு பவித்திர நதி. நம்ம ஊர்ல ஓடிட்டு இருக்க பாபநாசம் நதி பொதிகை மலையில உற்பத்தியாகி தாமிரபரணி நதியாக ஓடுது. அதுக்கு எங்க நம்ம விக்கிரமசிங்கபுரம் ஊர், அதுல வந்து அந்த ஊருக்கு பேர் பாபநாசம். அந்த 6 பேரும் பாபநாசம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாபநாச சுவாமி, உலகம்மை சமேத பாபநாச சுவாமி அந்த கோவில் அங்க இருக்கு. சூரியஸ்தலம் நம்பர் 1 தலம் சூரியஸ்தலம். அது இந்த பாபநாச கோவில். அதை பற்றி விக்ரமசிங்கபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது பாபநாசம், பாபநாச கோயிலெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பாபநாசம் ஒரு பவித்திர நதி. பாபநாசம் எழுதலாம். ஒருங்கிறதுக்கும் தெரியும், பவித்திரங்கிறதுக்கும் தெரியும். அது ஹிந்தி வேர்டு தான் ஆக்சுவலாகவே. பவித்திரமான நதி, நதியும் ஹிந்தி வேர்டு தான். ஆக தமிழிலே உங்களுக்கு அங்கே ஹிந்தி இருக்குது. இந்த 10வது பயிற்சியை நீங்கள் எழுதி முயற்சி பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.